பாருங்க எக்ஸாக்ட்லி 6 o'clock காலம்பரை 6 மணி ஆகுது. 5:30 மணிக்கு எழுந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம உலகத்திலேயே ஈஸியான புலாவ் வந்து பண்ண போறோம். ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும், என்ன சொன்னியா புலாவ் வந்து பூண்டு இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க, நீங்க என்ன இவ்வளவு வருஷமா யூடியூப்ல வந்து பாக்குறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மொமாலிட்டி. நீங்க பாக்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. இப்போ மணி என்னன்னு பாத்தீங்கன்னா காலம்பரை 6 மணி ஆகுது. 5:30 மணிக்கு எழுந்தேன். ஃப்ரெஷ்னப் ஆயிட்டு இப்பதான் நான் வந்து கிச்சனுக்குள்ள வந்து போக போறேன். நம்ம சாய் குட்டிக்காக ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். மணி என்னன்னு காட்டலாம் பாருங்க எக்ஸாக்ட்லி 6 o'clock. அந்த வெளியில வந்து இருட்டா இருக்கு. நம்ம கிச்சனுக்குள்ள போய் நம்ம வந்து லைட்டை போடுவோம். இங்க என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா பாருங்க, இஞ்சி வந்து வச்சிருக்கேன். இது வந்து நைட்டு நல்லா அலம்பிட்டு, மண்ணெல்லாம் இருக்கும்ல இஞ்சி வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வந்து வைக்க முடியாது. அதனால நல்லா அலம்பிட்டு காயணும் அப்படின்னு. ஈரமாவும் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா சீக்கிரமா அழுகி போயிடும் இஞ்சி. அதனால நல்லா காயட்டோமேனு வந்து இதுல வந்து வச்சிருந்தேன். நல்லா காஞ்சி போச்சு. இப்ப நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து தூக்கி போட்டோம். பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் வந்து எடுத்துக்கலாம். 1 கப் இல்ல 1 கிளாஸ் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா அலம்பிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஊற வச்சிடலாம். அப்பதான் புலாவுக்கு வந்து நல்லா இருக்கும், ஊத்தையா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம உலகத்திலேயே ஈஸியான புலாவ் வந்து பண்ண போறோங்க. இது வந்து பண்ணது வந்து ரொம்ப ஈஸி. சாய்க்கு 2 வயசு ஆச்சுன்னு பாருங்க, அவனே வந்து இந்த புலாவ் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய புலாவ் இது. ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மார்னிங் ரஷ் ஹவர்ஸ்ல வந்து நீங்க சட்டுன்னு வந்து செஞ்சு கொடுத்துருவீங்க. ஒரு 1/2 hour 30 minutes இருந்தா போதுங்க. இந்த குக்கரை வந்து ஏற்றி இறக்குறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் தேவைப்படும். அதனால 30 minutes அப்படின்னு சொல்ல. சில பேர் சொல்லுவாங்க 10 நிமிஷத்துல சமைச்சிடலாம், 10 நிமிஷத்துல ரெடியாடும். அது வேகவே வேகாது. ஏன்னா குக்கர்ல நம்ம சாதம் வச்சு அது உலப்பூரி வெளியில வரதுக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 30 நிமிஷத்துல முடிச்சிடலாம். தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு காய் வந்து எதுவுமே பண்ணல. அவனுக்கு வந்து பன்னீர் வந்து ஃப்ரை பண்ண போறேன். அது எப்படி வந்து வைக்கணும் அப்படின்றதையும் பாருங்க. சோயா மினி சங்க்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்க போறோம் புலாவுக்கு. இது வந்து புலாவ்ல பிரியாணில போடுறதுக்கு இந்த சின்னதா இருக்கிற நம்ம வந்து சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். பெருசு பெருசா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரேவில வந்து போடலாம். இதை வந்து நல்லா அலசிட்டு தண்ணியில அதுக்கப்புறமா பாயில் பண்ணி நம்ம புழிஞ்சு எடுத்து புலாவ்ல வந்து போட போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புலாவுக்கு வந்து கார்லிக்கே கிடையாதுங்க, பூண்டே கிடையாது. நிறைய இஞ்சிக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து வகுத்து போடுங்க. 2 வெங்காயம் நீட்ட வாக்குல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துடணும். இது வந்து ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும், என்ன சொன்னியா புலாவ் வந்து பூண்டு இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க, நீங்க என்ன இவ்வளவு வருஷமா யூடியூப்ல வந்து பாக்குறீங்க. ட்ரஸ்ட் பண்ணி இல்ல, இது பூண்டு இல்லாம செஞ்சு பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். எல்லாத்துலயும் வந்து எல்லாம் சேர்க்கணுங்கிறது இல்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த டேஸ்டும் நல்லா இருக்கும், டிலிஷியஸா இருக்கும். பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹோல் கரம் மசாலா வச்சிருக்கேன். அந்த பாத்தீங்கன்னா பிரியாணி இலை இருக்கு, பட்டை வந்து வச்சிருக்கேன் கொஞ்சம். அதுக்கப்புறமா லவங்கம் வந்து 2 ஏலக்காய், ஜாவித்ரி வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க, ஸ்டார் ஆனஸ் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஹோல் கரம் மசாலால. அப்புறமா இஞ்சி 3-4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, 2 வெங்காயம், அப்புறமா ஒரே ஒரு தக்காளி. ஸோ குக்கர்ல நான் வந்து நெய் வந்து 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெயும் வந்து விட்டுக்கோங்க. இல்ல சில பேர் வந்து நெய்ல மட்டுமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சோம்பு தான் இதுக்கு தேவை. ஓகேவா? சோம்பு 1 டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேங்க. ஜீரகம் போட தேவையில்லை. அதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா வந்து இறக்கிடுங்க. இஞ்சி, அப்புறமா நான் வந்து 4 பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன், ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து போட போறோம். சரியா? ஸோ அவ்வளோதான். ஒரு தக்காளி பழத்தையும் வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து வதக்கி விட்டுருவோம். ஒரு அளவுக்கு தேவைக்கு ஏற்ற உப்பு வந்து போட்டுக்கோங்க. இல்லைக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறமா நல்லா புழிஞ்சு சோயா சங்க்ஸை வந்து போட்டுருவோம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் எப்பவுமே இல்லை 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விடுவேன். புலாவு பிரியாணிலாம் பண்றேன் அப்படின்னா இப்படிதான் நான் வந்து பண்ணுவேன். அப்பதான் கொஞ்சம் வந்து வேகமும் செய்யும். 3 விசிலுக்கு வந்து விட்டுருவேங்க. 3 நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். அப்சல்யூட்லி இல்ல. நம்ம கிச்சன்ல வந்து நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். நம்ம கிச்சன், நம்ம வாய், நம்ம வயிறு, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைக்கணும். அவ்வளவுதான். பன்னீர் வந்து இந்த மாதிரி லாங்கா நான் வந்து கட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து கெவின்ஸோட பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது என்னன்னா கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கும்.
நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க என்ன ஷேப் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து கீல வந்து பண்றேன். நீங்க ஆயில்ல கூட வந்து ஃப்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா இந்த மாதிரி ஃபிங்கர்ஸால நம்ம வந்து இறக்கிடலாம் எண்ணெயில. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க, திருப்பி திருப்பி விட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணுங்க. இதுக்கு தேவையான மசாலா என்ன அப்படின்னா காரப்பொடி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கோங்க. சால்ட் வந்து தேவையான சால்ட் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கி விட்டுருங்க. அவ்வளோ கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புலாவ் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமா இருக்கும். அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த கலர்ஃபுல் புலாவ் வந்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க. மார்னிங் ரஷ் ஹவர்ஸ்க்கு ரொம்ப கரெக்டான புலாவ் இது. சாய்குட்டிக்காக பாத்தீங்கன்னா மாதுளப்பழம் உரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இதுல வந்து நான் மில்க் ஷேக் வந்து பண்ண போறேன். ஸோ காலம்பரை வந்து எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு சீக்கிரமா வேன் வந்துடும். காலங்காத்தாலும் இறங்காதுல அது சீக்கிரம். அதனால மில்க் ஷேக்கு இல்லை பிரெட் டோஸ்ட்டு இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். மில்க் ஷேக் பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே இல்லை, நைட்டே வந்து பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வந்து அதுக்கு தேவையான பாலை வந்து எடுத்து வச்சிருங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம இப்ப பாலை காய்ச்சி காஃபி போடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பால் எடுத்து இதுல விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இது வந்து சில் பால். அதான் நான் ஃப்ரெஷ்ஷா வந்து எடுத்தேன். அண்ட் எல்லா டைமும் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. சில நேரங்கள்ல வந்து ஜூஸ் குடிக்கணும்னு தோணும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடையில வாங்கி வேற ஏதாவது ஜூஸ் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து குடிக்கலாம். வீட்லயே செஞ்சு இல்லை சில்லுன்னு குடிக்கலாம். நல்ல வெயில் வந்து வந்துட்டு இருக்குங்க. இது வந்து கொட்டை வரும், அதனால நான் வந்து வடிகட்டுறேன். இது எனக்காக, இது என் குட்டிக்காக. சாய் எப்படி இருக்கு? வெரி குட். வெரி குட். உனக்காக அம்மா பண்ணேன். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லிட்டா சாய் உங்களுக்காக. நீங்களும் வந்து குட் மார்னிங் சொல்லுங்க. இங்க ஒரு பெரியவர் வந்திருக்காரு. பெரியவரே என்ன காமிக்க? நான் சரியில்லை, மூஞ்சி அவர் மூஞ்சி சரியா இல்லையா, அவர் அழகு பண்ணாதான் காட்டுவாராம். விட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் என்னோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நான் வந்து சாய்க்கு வந்து இப்படி தான் நான் வந்து பேக்கிங் வந்து பண்ணியிருந்தேங்க. ஸோ ரொம்ப பிஸியான டேஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த புலாவை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. முக்கியமாக குட்டீஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நீங்களே வந்து இன்ஃபேக்ட் நல்லா ஆசையாக விரும்பி சாப்பிடுவீங்க. ஸோ இது வந்து ஸ்நாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். கிரேப்ஸ் அண்ட் ஆரஞ்சு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல கூடிய சீக்கிரத்தில் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன், இந்த ரெசிபி வீடியோ வந்து போட்டிருந்தேன். நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்கு தான் இன்னைக்கு வந்து நான் ரெசிபியாக ஷேர் பண்ணிட்டேன். அடுத்த vlogல சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.